வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர். மெயினாக அந்த இப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப் போயிட்டுருக்குல்ல, இந்த ஃபுட்பால் பார்க்குறவங்க அவங்களுக்கு இந்த ஃபோட்டோ அந்த அந்த அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ கண்ணில் தென்பட்டிருக்கும். ஏன்னா அதில் இந்த பாத் டேப்பில் இருக்கார்ல, அந்த குளிக்கிற அந்த சின்ன ஒரு பிளாஸ்டிக் டேப்பில், அவர் தான் இன்றைக்கி வேர்ல்டு கப் ஃபைனல் போயிருக்கிற ஸ்பெயினில் இருக்கக்கூடிய லமினி யமால் அப்படிங்கிற ஒரு 19 வயது இளைஞர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவரை குளிப்பாட்டுற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காருல, இவர் தான் மெஸ்ஸி. அவரும் ஃபைனல் போயிட்டார். அவரோட டீம் அர்ஜென்டினாவும் போயிடுச்சு. ஸோ ஃபைனலில் இந்த அர்ஜென்டினா, ஸ்பெயின் இந்த 2 டீம் தான் இப்போ விளாட்றாங்க வர்ற சண்டே. இதை ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்டால், இந்த சின்ன ஃபோட்டோக்குள்ளேருந்து நம்ம இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதே மாதிரி இன்னொன்று தமிழ்நாட்டையும் நடந்திருக்கு. அதையும் சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக கனெக்ட் ஆகும். 2007 பார்த்தீங்கன்னா, பார்சிலோனா அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் கிளப்புக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. ஒரு குழந்தைய அப்படியே மெஸ்ஸி குளியாட்டுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. அந்த குளிப்பாடுற அந்த டப்பில் இருந்தவர் தான் இன்றைக்கி நான் சொன்னேன்னா, அந்த இன்னைக்கு இருக்கிற ஸ்பெயின் டீமில் விளையாடுற ஒரு 19 வயசு இளைஞர், நட்சத்திர ஒரு பிளேயராக இருக்கிறார் அவர், அந்த லமினி யமால் அப்படிங்கிறவர். மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னா. இன்றைக்கி அவருக்கு 39-40 வயசு நெருங்க போகுது. பட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பிளேயர். அவர் எப்படி அவர் அறிமுகமானப்போ அவருக்கு ஒரு ஃபேன் பேஸு, அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உருவானுச்சோ, அது இன்ன வரைக்கும், அதாவது இந்த ஃபோட்டோவை எடுக்கும்போது அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19-20 வயசு தான் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது மெஸ்ஸிக்கு. இன்றைக்கி 40 வயசு நினைச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நடந்த இந்த விஷயங்கள்லாம். ஸோ இந்த 20 வருடங்களாகவே அவருடைய அந்த ரெக்கார்ட்ஸும் சரி, அவருடைய உடம்போட அந்த ஃபிட்னஸும் சரி, உலக அளவில் அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் இது கொஞ்சம் கூட குறையாமல் இன்றைக்கும் நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர் யார் அப்படின்னு கேட்டால் மெஸ்ஸி தான். அது ரெக்கார்ட்ஸ் வைஸ் நீங்கள் வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அதிக கோல் அடித்ததுலேருந்து அவங்க டீமுக்காக வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டனாகவும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார். ஸோ போன தடவை அவங்க அர்ஜென்டினா தான் வின் பண்ணாங்க வேர்ல்டு கப் ஃபைனலில். அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க அர்ஜென்டினா. ஸோ அர்ஜென்டினா வின் பண்ணுதா ஸ்பெயின் வின் பண்ணுதாங்கிறது சண்டே ஈவினிங் தெரிஞ்சிடும். இது ஒரு புறம் இருக்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவாரஸ்ய சம்பவம் என்னென்னா, விஜய் சார், ரஜினி சார். ஏன் இவங்க 2 பேரையும் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நடிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவர் யாரை பார்த்து தெரியுமா அந்த ஆசையை அவர் வளர்த்துக்கிட்டாரு? ரஜினி சார் தான். அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை படத்தில் அந்த ரஜினி சார் வந்து தொடையை தட்டிட்டு, உன்னை நான் பழி வாங்கி உனக்கு மேலே பணம் சம்பாதிச்சு காட்டல, நான் அண்ணாமலை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால்லாம் விட்டு போவார். அதுதான் அண்ணாமலையில் ஒரு பீக்கான சீனாக இருக்கும். அந்த சீனை வந்து எங்கள் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட நடித்து காட்டி தான் நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி விஜய் சார் வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் முதல்ல குழந்தை நட்சத்திரமாக விஜய் அவர்கள் நடிக்கும்போதே அவருடைய முதல் படத்துக்கு கிளாப் போர்டு அடித்ததும் ரஜினி சார் தான். ஸோ அந்த புகைப்படம்லாம் இன்றைக்கி இணையத்தில் அதில் கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட விஜய் சார் வந்து பெரிய லெவலில் வளர்ந்து ஒரு ஃபியூச்சரில் இளைய தளபதியாகி இன்றைக்கி சிஎம் வரைக்கும் ஆகிட்டார். ஸோ வர 23 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் குறிப்பாக ரஜினி சாரை சொல்லி ஆகணும். மெஸ்ஸி இங்கே எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சைடு ரஜினி சாரை சொல்லி ஆகணும். ஏன்னா தான் கண்ணு முன்னாடி தூக்கி வளர்த்த ஒரு சின்ன பையன், நான் கிளாப் அடித்து வளர்ந்த ஒரு பையன், அந்த பையன் வளர்ந்து ஹிட்டு கொடுத்து மெதுவாக தவி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த 30 ஆண்டுகளும் அந்த நம்பர் 1 இடத்தை அப்படியே ரஜினி சார் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க தமிழ் சினிமாவில். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அங்கிட்டு மெஸ்ஸிக்கு ஒரு 20 ஆண்டுகள் அப்படின்னா, இங்கிட்ட ரஜினி சாருக்கு ஒரு, நான் சொல்கிறது விஜய் அறிமுகமான பிறகு, அதுக்கு முன்னாடியே ஒரு 10 ஆண்டுகள் ரஜினி சார் இது தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அவர் ஒரு 78 79லேருந்து பார்த்தீங்கன்னா 90க்குள்ளேயே அவர் பெரிய ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணிட்டார். அந்த டைம்லேயே பில்லா, போக்கிரி ராஜா, முரட்டுக்காலன்னு சொல்லி பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் அந்த டயத்துக்குள்ளேயே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 90 டு இப்போ இருக்கிற 2026 இந்த டைமில் எங்கேயே போயிடுச்சு ரஜினி சாருடைய கிராப்பு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், அங்கிட்ட ஒரு மெஸ்ஸி, ஒரு லமினி யமால் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரஜினி சார், விஜய் சார் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனான ஒரு ரெக்கார்டாக போயிடுச்சு. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நான் இதை கம்பேர் பண்ணி உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா திறமை அப்படிங்கிறது முதல் விஷயம். அது இருந்தால் தான் எல்லாராலையும் வளர முடியும். ஆனால் அதை தாண்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபிட்னஸ். அந்த ஃபிட்னஸ் அவங்க எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரஜினி சார் ஆரோக்கியமாக இந்த ஏஜ்லேயும் ஒரு படம் நடிக்க முடியுது அப்படின்னா, அவரே சொன்னார், அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் விட்டதுனால தான் நான் வந்து இன்றைக்கும் இப்போ வரைக்கும் வந்து நான் 75-76 வயசுலேயே என்னால் படம் நடிக்க முடியுது. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கம் இருந்தால் விட்டுருங்க அப்படின்னு. இதை ஏன்டா இங்கே கொண்டாந்து இப்போ முடிச்சு போடுறேன் அப்படின்னா, நம்ம அண்ணாமலையுடைய போதை ஒழிப்பு மாநாடு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனிச்சுல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னா மெயின் காரணம் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இல்லாதனால தான் பண்ண முடியுது, அந்த ஃபிட்னஸ் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் பழக்கம் இருந்ததுன்னா
கண்டிப்பாக விட்டுருங்க. அதை தான் நம்ம அண்ணாமலை அண்ணன் மீட்டிங் போட்டு பொள்ளாச்சியில் சொல்லியிருக்காரு. தருமபுரியிலையும் நடத்த போகிறாரு விரைவில். என்னப்பா எங்கேயே சுற்றி எங்கேயே கொண்டாந்து ஒரு முடிச்சு போட்ட அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிவிட்டு இதுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் அப்படி சொன்னேன். எடுத்தோடனே நான் போய் போதை விட்டுருங்கப்பா, சிகரெட்டை விட்டுருங்கப்பா, தண்ணி விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னால் நீங்களாம் கேட்க மாட்டீங்க. பட் சரியான எடுத்துக்காட்டோட சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 75ல் அறிமுகமான ரஜினி சார் இன்றைக்கி 2026 வரைக்கும் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கார். அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் பார்த்து வளர்ந்த குழந்தை வந்து போட்டிக்கு வந்த பிறகு அவர் நிற்கிறார் நம்பர் 1ல். அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமானது திறமை மட்டும் இல்லை, அவருடைய உடல் ஃபிட்னஸ்ஸு. அதுக்கு அவரே சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்கில், நானும் தண்ணி சிகரெட்லாம் அடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. நிறையா பழக்கமாகி அதுக்கு அடிமையெல்லாம் ஆயிருக்கேன். பட் அதனால் நான் வந்து நடுவில் என்னுடைய சினிமா கரியரில் கொஞ்ச நாள் இழந்தேன், என்னுடைய ஹெல்த்தை இழந்தேன். சிங்கப்பூரில் போய் நான் சாகுற நிலைமைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திரும்ப வரும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இங்கே ஹெல்த் இல்லை அப்படின்னா லைஃப்பில் எதுவுமே கிடையாது அப்படின்னு. கம்ப்ளீட்டாக நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் இங்கே நிறையா பேர் ரஜினி சார், விஜய் சார் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஸ்டைலாக அந்த சிகரெட்டை தூக்கி போடுறது, அப்படியே ஊதுறது, அப்படியே தண்ணி அடிக்கிறது, நம்ம தலைவரே அடிக்கிறார் நம்ம அடித்தா என்ன அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள பார்த்து அதுலேருந்து கற்றுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரஜினி சாருக்கு உடம்பு முடியாதப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வாட்டி அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தார். இன்னொரு வாட்டி உடம்பு முடியாதப்போ ஆல்கஹால் அவர் அதிகமாக உட்கொண்டு அவருடைய கிட்னி ப்ராப்ளம் ஆனப்போ சிங்கப்பூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவங்களுக்கு உடம்பு முடியலை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு அமெரிக்காவும் சிங்கப்பூர் போகிற அளவுக்கு அவங்க ஒரு பொருளாதாரத்தை வச்சுருக்கிறாங்க. அவங்க சிங்கப்பூர்லலாம் போய் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 5லேருந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் மினிமம் பெர் டேக்கு செலவாகும்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில், அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு 5-6 லட்ச ரூபா ஆகிடும். ஃப்ளைட் டிக்கெட் அதெல்லாம் போட்டு போக எப்படியும் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்குலாம் மினிமம் ஒரு 50 லட்சம் டு 1 கோடி ரூபா வரைக்கும் கூட செலவாகும். பட் அந்த செலவை அஃபோர்ட் பண்ணுற அளவில் அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குது. பட் அவங்கள பார்த்து கற்றுக்கிற நமக்கு அந்த பொருளாதாரம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம உடம்பு முடியாமல் போனால் போய் இங்கே எந்த ஆஸ்பத்திரியில் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் அதை குடிக்கும்போதோ அந்த புகைப்பழத்தில் இருக்கும்போதோ யோசிக்கணும். இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்கள் ஒரு நாள் போய் படுத்திங்கன்னா ஜுரம் உடம்பு முடியலன்னா அந்த ஆஸ்பத்திரியோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு நாள் ஜுரம்னு நீ போய் படுத்து கிடந்துட்டு அந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளில வரும்போது எப்பா சாமி திரும்ப இங்கே வந்துடவே கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்கும் அட்மாஸ்பியரு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரு இல்லை வேறு ஏதோ அந்த ட்ரக்னால் அந்த போதையினால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நினச்சி பாருங்கள். சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கெங்கேயோ போகிறோம், கோயில் போகிறோம், குளம் போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த நம்ம சென்னையில் இருக்கிற அடையாறில் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேன்சருக்கு சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா மருத்துவமனையில், அவங்களாம் நீங்கள் போய் பேச தேவையில்ல. அப்படியே போயிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த புகை, அந்த ஆல்கஹால் இதெல்லாம் எடுக்கவே மாட்டீங்க. ஸோ இது வந்து நம்ம அண்ணாமலை அண்ணன் ஊருக்கு ஒரு மீட்டிங் போட்டு விரைவில் சொல்ல போகிறாரு. இது வந்து ஒரு போதை ஒழிப்பு மந்த்தாகவே இந்த ஜூலை அறிவித்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே ஒரே நாளில் இதை ஸ்டாப் பண்ண முடியுமானா ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் நிறையா பழகிருப்பீங்க. கொஞ்சமாக குறைச்சி அடுத்த ஒரு 2 இயர் 3 இயர் டார்கெட் பண்ணி கம்ப்ளீட்டாக 0 அப்படிங்கிற மாதிரி புகைப்பிடிக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது 0% நான் வந்துட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களை நீங்களே நகர்த்தி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்ப எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தையும் நம்ம அவருடைய அந்த எதிர்கால போதையில்லா அந்த விழிப்புணர்வையும் ரெண்டையும் மெர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கணும்னு நினச்சேன். வீடியோ கொஞ்சம் போர் அடித்தா மன்னிச்சிங்க. பட் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் வரப்போகிற நாட்களில் பேச போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்.